கோவையை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் ஓய்வூதியத்தில் மருத்துவ காப்பீட்டுக்கான தொகை பிடித்தம் செய்யப்படும் நிலையிலும் சிகிச்சைக்கான செலவு நிராகரிக்கப்பட்டது குறித்த கூடுதல் விவரங்களை தொலைபேசி வழியே கோவை செய்தியாளர் சுதீஷ் தர இருக்கிறார். அவரோடு பேசலாம். சுதீஷ், அரசு ஊழியர்கள் சம்பளத்திலும் ஓய்வூதியத்திலும் மருத்துவ காப்பீட்டுக்கான பணம் பிடித்தம் செய்யப்படும் நிலையிலும் அது வீணாகாமல் இருக்க அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளாக ஊழியர்கள் தரப்பில் என்ன சொல்றாங்க? கார்த்திகையின் தொடர்ந்து, அதாவது இப்போ அரசு பணியில் இருக்கும் போதே இதற்கான பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. அரசு பணி ஓய்வு பெற்ற பிறகும் அந்த ஓய்வூதியரிடம் பணம் தொடர்ந்து பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொகை முழுவதுமாக அவர்களை சென்றடைய இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று ஊழியர்கள் தரப்பில் தொடர்ந்து அவங்க வலியுறுத்திட்டு வர்றாங்க. குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டும்தான் இந்த காப்பீட்டை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அதை முழுவதுமாக நீக்க வேண்டும், அல்லது அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தாமல் அரசே இந்த சிகிச்சை முறைகளை மேற்கொண்டு அதற்கான வைத்திய முறைகளை நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே இந்த காப்பீடு அந்த அட்டையானது முழுவதுமாக அந்த ஓய்வூதியர்களுக்கு பயன்படும் என்று அவர்கள் தெரிவிக்கிறாங்க. கார்த்திகை, சுதீஷ், இந்த தனியார் அல்லது பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களின் விதிமுறைகள் வேறு என்ற நிலையில இந்த மருத்துவ வசதிகளை அரசு மருத்துவமனைகள்ல அளிப்பது குறித்த கோரிக்கைகள் இருக்கிறதா? இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப முதலில் இந்த அரசு காப்பீடு ஆனது ஓய்வூதியர்களாகட்டும் இந்த அரசு பணியாளர்களுக்காகட்டும் தனியார் காப்பீடு நிறுவனத்திடமிருந்து அவர்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த தனியார் நிறுவனங்கள் முறையாக இதனை நடவடிக்கை மேற்கொள்வதில்லை என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் பிறகாக இது ஒரு பொதுத்துறை நிறுவனமாக ஒரு காப்பீடு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போதும் இந்த நடவடிக்கை அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு அவசர காலங்களில் ஒரு நோயை முதியவர்கள் மருத்துவமனையை நாடும் போது, தனியார் மருத்துவமனைகளை நாடும் போது அந்த கட்டுப்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருவதாகவும் இதனை அரசே ஏற்று நடத்தும் பட்சத்தில் இது போன்ற கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு எந்த நோய்க்கும் ஒரு சிகிச்சையை அளிக்கும் ஒரு முறையை அவர்கள் மேற்கொள்ள முடியும் என்கின்றனர். பணியில் இருக்கும் போது அந்த பிடித்த தொகையானது பணிக்கு பிறகும் தொடர்ந்து நடைபெறுவதால் அந்த பிடித்த தொகை முழுவதுமாக இந்த முதியவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று அந்த ஓய்வூதியர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு கட்டுப்பாடுகளுடன் இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையானது அவர்களுக்கு இந்த அவசர காலங்களில் பயன்படாத ஒரு சூழலே இருக்கிறது. இதனை அரசு ஏற்று நடத்தும் பட்சத்தில் இந்த தொகை முழுவதும் அவர்களுக்கு பயன்படும் ஒரு சூழல் இருக்கும். வைத்தியநாதன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விதிமுறைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கா அவருடைய நோய்க்கு அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பயனடைய முடியாது அப்படிங்கிற மாதிரியான அந்த விதிமுறைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? தொடர்ந்து இந்த தகவலை நாம் அந்த மாவட்ட யுனைடெட் இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காப்பீட்டு நிறுவனம் எடுத்திருக்கிறது இந்த ஊழியர்களுக்கான ஒரு மருத்துவ நடவடிக்கையை. இது குறித்து அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளரிடம் நாம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்ட போது இந்த மருத்துவ கட்டுப்பாடுகள் என்பது அரசு மூலமாகவே தங்களுக்கு அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்ட ஒரு சில வியாதிகளுக்கு நேரடியாக இந்த தனியார் மருத்துவமனைகளில் அரசு விதித்துள்ள விதிமுறைகளின்படி இந்த சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாது என்று கூறுகிறார். இவருக்கான வைத்தியநாதனுக்கான இந்த இளம்பிள்ளை வாதம் என்று சொல்லக்கூடிய இந்த சிகிச்சை தற்போது அந்த பட்டியலில் அந்த காப்பீடு நிறுவனமானது நிராகரித்திருக்கிறது. அதன்படி மேலும் இவர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டு இதற்கான தொகையை அனுப்ப வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதன்படி ஒரு சிறப்பு பரிசீலனை மூலமாக இவருக்கான இந்த தொகை மேலே சென்னையில் உள்ள அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசீலனைக்கு பிறகு இவருக்கு அந்த தொகை கிடைக்குமா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறிதான் தற்போது வரை நிலவி வருகிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பணியில இருக்கும் போதும் திரு வைத்தியநாதன் பணத்தை பிடிச்சிருக்கிறாங்க, ஓய்வூதிய காலத்திலையும் பணத்தை பிடிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வரையறைக்குள்ள அவருக்கான மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியல அப்படின்னா கூட முதலமைச்சருடைய அந்த புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாகவும் இந்த அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை அதற்கான வசதியை அவர் வச்சிருந்தார். அதாவது தற்போது இவர் அரசு ஊழியர் என்பதாலேயே இவர் முழுக்க இந்த காப்பீட்டை நம்பி இருந்திருக்கிறார். 2009 முன்பு வரை 1 லட்சம் ரூபாய்க்கான அந்த காப்பீடு அவர் பெற்றிருந்திருக்கிறார். அதற்கு பிறகு 2014 அந்த சட்டத்தின்படி, அமலாக்கத்தின்படி, புதிய ஓய்வூதியதாரர்களுக்கான அந்த காப்பீடு நிறுவன சட்டத்தின்படி 150 ரூபாய் மாதம் மாதம் பிடித்தம் செய்யப்படுகிறது. இதை தவிர இந்த ஓய்வூதியர்களிடம் இந்த 150 ரூபாய் தவிர அரசு சார்பில் இவர்களுக்காக 250 ரூபாய்
இந்த காப்பீடு நிறுவனத்திற்கு செலுத்தப்படுகிறது. இந்த 2 தொகையும் சேர்த்து மாதம் 400 ரூபாய் இந்த காப்பீடு நிறுவனத்திற்கு இந்த ஓய்வூதிய சார்பில் இந்த தொகையானது சென்று கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இவர்கள் இந்த தொகை பிடித்தம் செய்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் அவர்கள் இந்த தொகையை ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாத இந்த நோய்க்கு இந்த சிகிச்சை மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சிகிச்சையை இந்த காப்பீடு நிறுவனம் அளிக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த அரசு ஊழியர்களுக்கான இந்த சிகிச்சை என்பது வராது. ஏனென்றால் இவர்களுக்கு தனியாக ஒரு காப்பீடு அமைக்கப்பட்டு இதற்கென ஒரு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையிலேயே இவர்களுக்கு உண்டான பணத்திலேயே இவர்களுக்கு சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதே இந்த ஓய்வூதிய சங்கத்தினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் பணியில் இருக்கும் போதும் பணிக்கு பிறகும் இவர்களுடைய சம்பளத்திலிருந்து பிடிக்கும் ஒரு தொகையை இவர்களுக்கு ஒரு அவசர காலத்தில் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது அதற்கான அந்த காப்பீடுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் சென்று கொண்டிருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.